ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அரபிக் பிரெட்டான குப்பூஸ் அப்படிங்கிறது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாத்துலேயுமே இந்த குப்பூஸ் கிடைக்கும். ரொம்ப ரேட்டும் ரொம்ப சீப்பு தான். நம்ம இதை ஹெல்த்தியாக ஒரு கோதுமை மாவுலையும் செய்யலாம், இல்லை நம்ம மைதா மாவில் செய்யணுனாலும் செய்யலாம். ரெண்டுலேயுமே செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஃபுட்ஸில் மேக்ஸிமம் இங்கே உள்ள அவங்க அரபிக்காரங்க எல்லாருமே இந்த குப்பூஸ் தான் அதிகமாக எடுத்துக்குவாங்க. அதனால இங்கே ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும். அது நம்ம ஊரில் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லி சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறதுக்கு இது மாதிரி கூட ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். அப்புறம் இதை வச்சு தான் நிறைய ஷவர்மா, அந்த மாதிரி சிக்கன் ஷவர்மா அதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுக்கெலாம் இதில் தான் செய்வாங்க. நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது நம்ம இந்த குப்பூஸ் வீட்டிலேயே செஞ்சுட்டோம் அப்படின்னா மற்ற உள்ள ஸ்டஃபிங்ஸ்லாம் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆக்டிவ் ட்ரைடு ஈஸ்ட் அதை நான் எடுத்துக்கிட்டேன். அதை போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ இதை கலந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸ்ட் சூப்பராக ஆக்டிவேட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் போட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிட்டு இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குப்பூஸ்க்கு தேவையான அளவு உப்பு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு வைக்கணும். ஆனால் கொஞ்சம் நேரம் நல்லா அடித்து பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கைட்டே மசிச்சு விடுங்க. இல்லாட்டா நம்ம வீட்டில் இந்த பூண்டு உரிக்கிறதுக்கெலாம் ஒரு இது வச்சுருப்போம், பூண்டு தட்டுறதுக்கெலாம் ஒரு கல் வச்சுருப்போம். அந்த கல்லில் வச்சு லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும் மாவு. மாவுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு மாவு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூப்பராக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வச்சு கைட்டு வச்சு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அல்லது ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டிங்கன்னா இப்போ ஈஸ்ட்டு எல்லாம் சேர்த்ததுக்கு நல்லா ஊறி சாஃப்டாக வரும் நம்மளுக்கு குப்பூஸு. இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாவு கொஞ்சம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக சுற்றி எண்ணெய் தடவி நம்ம நல்லா ஒரு துணி வச்சு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு துணி எடுத்து நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம குப்பூஸ்க்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது எவ்வளோண்டு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பெருசுக்கு உப்பிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஈஸ்ட்டு சேர்க்குறதுனால இவ்வளோ பெருசுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்ம எப்போவும் சப்பாத்தி போடுற மாதிரியே போட்டுடலாம். ஒரு உருண்டை எடுத்து பிடிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம லேசாக
மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிட வேண்டியது, அவ்வளோதான். இப்போ தோசைக்கல்ல போடும்போது ஒரு விஷயம், நம்ம எண்ணெய்லாம் தடவக்கூடாது, வெறுமனையாக போட்டு எடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு காஞ்சிரும் போல் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மேலே வந்து லைட்டாக வந்து பட்டரோ அல்லது எண்ணெயோ நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மற்றபடி தோசைக்கல்ல போட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் சுற்றி எண்ணெய்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோதாங்க, சூப்பராக வந்து குப்பூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதாங்க ஷவர்மா எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான குப்பூஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து சென்னா கிரேவியோடு வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே, இதை இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா சூப்பராக சுட சுட வீட் குப்பூஸும் நம்ம வந்து சென்னா கிரேவியும் ஹோட்டல் ஸ்டைலில் வச்ச சென்னா கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதோட காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.